மாலை சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு சீக்கிரமாவே பழைய ஞாபகம்லாம் வந்து, இதே மாதிரியே விஜயோட ஜாலியா பேசிக்கிட்டேவும், கோவிலுக்கு போனா நல்லாருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்ருங்க. விஜய், காவேரி குழந்தை 3 பேரும் கோவில்ல அர்ச்சனை தட்ட வாங்கிட்டு கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க ஐயர்கிட்ட அர்ச்சனை தட்ட குடுத்ததும், யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டதும், இங்க காவேரி அவங்க பேரையும் சொல்றாங்க. அந்த குழந்தை பேரும் காவேரின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல காவேரி விஜய் பார்த்து, "உங்க பேர சொல்லுங்க" அப்படின்னு சொன்னதும், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. விஜயா? இவங்க பேரு விஜயா? அப்படின்னு காவேரி யோசித்துட்டே இருக்கிறாங்க. இங்க ஐயர் அர்ச்சனை பண்றதுக்கும் போறாங்க. ஐயர் சாமிக்கு பூஜைலாம் பண்ணிட்டு தீபத்த கொண்டு வந்து தொட்டு கும்பிட சொல்றாங்க. இந்த நேரத்துல காவேரி விஜய பார்த்துட்டு இருக்காங்க. உடனே குழந்தை இருந்துட்டு, "மிஸ் இங்க பாருங்க தொட்டு கும்பிடுங்க சாமிய" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், காவேரி அப்பதான் சுயநினைவுக்கே வர்றாங்க. உடனே தொட்டு கும்பிட்டு திருநீரும் பூசிக்கிறாங்க. உடனே ஐயர் வந்துட்டு, உங்களோட பொம்பளை ஆளுக்கு இந்த குங்குமத்த எடுத்து வைங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, "இல்ல இவரு என்னுடைய கணவர் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்க அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அதனால நின்னுட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் அந்த குங்குமத்த எடுத்து காவேரிக்கு வச்சுடுறாங்க. உடனே "என்னாச்சு? எதுக்காகங்க நீங்க என் நெத்தியில குங்குமம் வச்சீங்க?" அப்படி சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்குறாங்க. உடனேயும் விஜய் இருந்துட்டு, "இல்லங்க ஐயர் வைக்க சொன்னாரு. அதனால தான் வச்சேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கல. ஏங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்க என்ன பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு தப்பா தெரியுதுங்க" அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இருக்குன்னு தான் நான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு. உடனே விஜய் இருந்துட்டு, "நான் தப்பானா ஒண்ணும் நான் நினைச்சுலாம் உங்ககிட்ட பேசலங்க" அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரிக்கு யோசனை வருது. இவர நம்ம கனவுலயும் நம்ம பார்த்துருக்கோம். இவர் பேரும் விஜயா இருக்குது. அந்த பேர் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவரே தான் நேர்லயும் வந்திருக்காரு. இவருக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ? அதனால தான் வந்து எனக்கு இப்படியெல்லாம் தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி யோசித்துட்டே இருக்கிறாங்க. இதனால காவேரி மயக்கம் போட்டுர்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "காவேரி என்னாச்சு காவேரி? என்னாச்சு? எழுந்திரு காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனா காவேரி மயக்கத்துல இருக்கிறாங்க. உடனேவும் காவேரிய தூக்கிட்டு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, "டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல. பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாக்டர் காவேரி செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில வராங்க. உடனே விஜய் வந்துட்டு, "டாக்டர் காவேரிக்கு பயப்படுற மாரி எதுவும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சுடுவாங்க. ஆனா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ட்டு விஜய் கூப்பிடுறாங்க. "என்ன டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு, "இவங்களுக்கு முன்னாடி ஏதாவது மைண்ட்ல பிரச்சனை இருந்துச்சா? இல்லாட்டி எங்கேயாவது அடிபட்டுச்சா? அப்படி ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ஆமா டாக்டர். ஒருக்கா ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல இவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க." அப்படி சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆச்சான்னு எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர்ங்கிறாங்க. உடனே டாக்டர் இருந்துகிட்டு, "இவங்க பழச யோசிச்சு பார்த்துருக்காங்க. பழச ஞாபகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இவங்க கிட்ட பழச இவங்க ஞாபகப்படுத்துறது இவங்க உடம்புக்கு தான் ரொம்ப டேஞ்சர். அதனால இவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க ரொம்பவும் யோசிக்க வேண்டாம். பழச எதுவும் ஞாபகப்படுத்துற மாரி அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். அதனால தான் நான் சொல்றேன். அ நீங்க யாரு? அவங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்னுடைய ஒய்ஃப் தான் அவங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்பனா காவேரி கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதா டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "இப்ப என்ன சொன்னேன்? அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழசெல்லாம் அவங்க கிட்ட ஞாபகப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்தா வரட்டும். ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. அப்படி ஞாபகப்படுத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, அவங்க உயிருக்கு தான் ஆபத்து வந்துடும். அவங்களுக்கு ஞாபகம் வந்தா அவங்களே தெரிஞ்சுக்கிட போறாங்க. ஆனா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே விஜய்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காவேரி கிட்ட அப்பனா எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வெளியில வர்றாங்க. குழந்தையும் காவேரி கிட்ட இருக்குது. உடனே இங்க விஜய் காவேரி கிட்ட நேரா போறாங்க. அங்க போயிட்டு, "உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்ல சார் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. உடனே இந்த குழந்தை அழுகுது. "மிஸ் உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல மிஸ். உங்களுக்கு ஒண்ணும் செய்யலல்ல மிஸ். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு உங்களுக்கு இப்படி ஆனதுனால" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "எனக்கு ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறாங்க. இந்த நேரத்துல காவேரி விஜய் கிட்ட, "இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னாங்க அம்மா. இப்ப எனக்கு ஒரு சில நிகழ்வெல்லாம் உண்மையாவே நடக்குதா? கனவு மாதிரி ஒரு சில இதெல்லாம் வருது. அத யோசிச்சு யோசிச்சு பார்த்து தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. நீங்க கூட என் கனவுல வந்தீங்க. அப்பனா உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இப்பதான் டாக்டர் வந்து பழசெல்லாம் காவேரி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரே. இப்ப நான் அவளோட புருஷன்னு சொன்னா காவேரியால அத தாங்கிக்க முடியுமா? இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாலும் அவளால அ ஏத்துக்க முடியாது உடனேவும். அதுவும் இல்லாம அவளுக்கு வருத்தம் தான் வரும். அ இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நின்னுட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க, அப்படின்னா ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கு என்னமோ உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்ன என் கனவுல தான் நீங்க முதல்ல வந்தீங்க. அதுக்கு பிறகு தான் நான் உங்கள நேர்ல பார்த்தேன்.
அதுவும் இல்லாம உங்க பேர் வேற விஜய்ன்னு சொன்னதும், விஜய்ன்னு பேர நானு நீ கேட்டாலே எனக்கு ஏதோ பண்ணுது. அதனால தான் நான் கேட்குறேன். நீங்க எனக்கு ஏதாவது ரிலேட்டிவா? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய சமாதானப்படுத்திட்டு வண்டியில கூட்டு போறாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. இங்க வண்டியில உட்காந்ததும் விஜய் யோசித்துக்கிட்டே வராங்க. காவேரி கிட்ட நம்ம உண்மையெல்லாம் சொல்ல முடியலையே! காவேரியே கேட்குறா. அப்படி இருந்தும் நம்ம சொல்ல முடியல. காவேரிக்கு கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுனா, அவளுக்கு ஷாக்கு தான் அதிகமாகும். அந்த அதிர்ச்சியில காவேரிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, அதுக்கு காவேரியும் அ பழச ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணணும். அவ இதுக்கு முன்னாடி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இடத்துக்கு அவள கூட்டு போணும். அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நல்லாருக்கும். அப்பனா நம்ம வீட்டுக்கு தான் அவள மறுபடியும் கூட்டு போணும். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைச்சுக்கிட்டே வர்றாங்க. அவ எங்கெங்க போனாலும் அந்த இடத்தலாம் நம்ம கூட்டு போனோம்னா, ஒரு சில நேரம் அவளுக்கு ஞாபகம் வரலாம். அவ அந்த வீடையும் மென்ஷன் பண்ணி சொன்னாளே! அந்த வீட்டுக்கே நம்ம இப்ப மறுபடியும் போகணும். காவேரியும் அந்த வீட்டுக்கு கூட்டு போணும். ஆனா காவேரி வரதுக்கு சம்மதிப்பாளா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு 1008 கேள்விகளோட வண்டிய ஓட்டிட்டே போறாங்க. ஆனா காவேரி குழந்தையோட நார்மலா பேசிக்கிட்டே வர்றாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததும் விஜய் காவேரிய கூப்பிட்டு வீட்ல விடுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்ன தெரியல. இவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க கோவில்ல. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணிட்டு வரோம்." அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, "என்னம்மா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல. அதனால தான் எனக்கு இப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் யோசித்தேன்னா, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொன்னதும், "அம்மு பாய் அம்மு. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்னு" சொல்லிட்டு, இங்க காவேரி உள்ள போய் ரெஸ்ட் எடுக்குறாங்க. இங்க சாரதா வந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, "என்னாச்சு மாப்பிள? என்னாச்சு? காவேரி ஏன் இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி கோவில்ல வச்சு என் பேர கேட்டதும் அதிர்ச்சியாகி யோசித்துக்கிட்டே இருந்தா அத்த. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அப்படியா தம்பி? அப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யோசிக்கிற மாரி எந்த இதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழச இப்போதைக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அது உங்க உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு, இங்க விஜய் சாரதா கிட்ட சொன்னதும், சாரதா வந்துட்டு, "தம்பி அவளுக்கு உங்க வீடு, அதுக்கடுத்து நீங்க, அங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவங்க பார்த்தா காவேரிக்கு அடையாளம் தெரியுமான்னு தெரியல. ஆனா உங்கள அவளுக்கு தெரியுதுங்க. அவ முதல்ல உங்கள கனவுல பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் நேர்ல பார்த்தேன்னு வந்து என்கிட்ட சொன்னா தம்பி. அதனால காவேரிக்கே கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும்னு நெனைக்கிறேன்." அதுதான் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. உங்க பேரு விஜய்ன்னு சொன்னதும் அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா விஜய்ன்னு யாராவது பேர சொல்லி கூப்பிட்டாலே அவளுக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லுவா. அ உங்க பேரு அதுவும் இல்லாம நீங்க கனவுல வந்தீங்கன்னு சொன்னதும், அவளுக்கு அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருப்பா தம்பி. கண்டிப்பா காவேரிக்கு பழசெல்லாம் சீக்கிரமாவே ஞாபகம் வந்துரும். நீங்க எத நெனச்சும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து இங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க. அதாவது நம்பிக்கையோட தான் அத்த நான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. உடனே அம்மும் இருந்துகிட்டு பாய் பாட்டி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க சாரதா வந்துட்டு எப்படியாவது காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து குழந்தையோடயும், புருஷனோடயும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.